ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுக்கு அமுக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பொண்ணுக்கு வீங்கிக்கு இந்த மம்ஸுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊகைக்கட்டு, பொண்ணுக்கு வீங்கி, தாளம்மை, தாடையம்மை, மம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமிக்ஸோ வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்த மம்ஸுங்கிற வைரஸ்னால் வர்றதுனால இது மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூகைக்கட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கூகை அப்படிங்கிறது ஆண் ஆந்தை. ஆண் ஆந்தையோட முகத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீங்கி இருக்கிறதுனால, இந்த மம்ஸும் இந்த ரெண்டு பக்கமும் வீங்கி இருக்கிறதுனால இது கூகைக்கட்டு, பார்க்குறதுக்கு ஆண் ஆந்தை மாதிரி இருக்கிறதுனால இதை கூகைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா என்னென்னா, ஐதீகப்படி ஆன்மீகப்படி பார்த்திங்கன்னா அம்மனை உருவகப்படுத்தி அந்த அம்மன் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு வருவதாகவும், அதுக்கு நம்ம அந்த தங்கத்தால் ஆன காயின்லாம் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி போட்டால் அது சரியாயிடும்னு ஆன்மீக ஐதீகப்படி அப்படி ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. இது மம்ஸ் அப்படிங்கிற வைரஸ்னால வருவதனால இது மம்ஸ் அப்படின்னு சொல்லுறோம். இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான தலைவலி, தொண்டையில் எச்சி முழுங்க முடியாமல் இருக்கிறது, உடல் சோர்வு, வாந்தி, மயக்கம், குமட்டல், தொண்டை வலி, உடல் சோர்வு, அப்படி நிறைய அறிகுறிகள் இருக்கும். இது எதை பாதிக்குதுன்னா, இந்த மம்ஸ் வைரஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த உமிழ்நீர் சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா, பரோட்டிட் கிளாண்ட் அப்படின்னு. பரோட்டிட் கிளாண்ட் சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மேண்டிபுலர் கிளாண்டில் இது அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்துவதனால நம்மளால் எச்சு முழுங்க முடியாது, தொண்டையில் அதிகப்படியான வலி இருக்கும். இது ஒரு குழந்தைகளை தான் பெருசாக தாக்கும். இப்போ குழந்தைகளை பெருசாக தாக்குறதோட இல்லாமல் அந்த குழந்தைகள் இருமுனாலோ தும்முனாலோ அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக மற்றவங்களுக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கோ இல்லை அந்த குழந்தையோட எக்ஸ்போஷர் ஆகிற மற்றவங்களுக்கும் இது பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனோட அறிகுறிகள் பார்த்துட்டோம். இது எதனால் வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மம்ஸ் வைரஸ்னால தான் வருது. இதனோட காம்ப்ளிகேஷன், இதை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா இது அடுத்த கட்டமாக என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தொண்டையில் எச்சு முழுங்க முடியாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு இல்லையா, அது த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த தொண்டை சதை பகுதியில் ஒரு இறுக்கம், கழுத்தில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு கழுத்தை அசைக்க முடியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஆண்களில் பார்த்தீங்கன்னா அந்த விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய விதைப்பையில் பாதிப்பை ஏற்படுத்தி ஆர்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரோட்டல் வீக்னஸ், ஆர்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஏற்படுத்தும். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா சினப்பையில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும், அதை ஊஃபரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரேராக பார்க்கணும் அப்படின்னா மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஸ்ட்டில் வீக்கம் வரும், அது ரொம்ப ரேராக தான் வரும். அப்புறம் கணைய அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்ஃப்ளமேஷன் சிவியரான ஒரு வயிற்று வலியும், ஒரு வாந்தி, மயக்கம், குமட்டல், இதனோட காம்ப்ளிகேஷன். இதை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம், இதெல்லாம் வரும். இன்னும் ரேராக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது மூளை வரைக்குமே பரவி மூளைக்காய்ச்சல் வரைக்குமே வர்றது, அது ரொம்ப ரேர். அந்த மூளைக்காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க, அதாவது அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போய் அதிகப்படியான தலைவலி, அதிகப்படியான சோர்வு, பசியின்மை, அது மாதிரியெல்லாம் போய் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். மூளை தண்டுவடத்தெல்லாம் பாதிக்கிறது ரொம்ப ரேர். நம்ம இதை எப்படிலாம் நம்ம அதுலேருந்து அவாய்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட நபரோட தொடர்பில் இருக்கிறப்போ நம்ம அவங்களோட ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம், அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த பாதிக்கப்பட்ட நபர் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அவங்க இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், அந்த எலுமிச்சம், ஆரஞ்சு, அந்த மாதிரியான பழங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு எரிச்சலான உணர்வை தொண்டையில் கொடுப்பதனால அதனால் எடுக்கிறது ரொம்ப அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், எரிச்சலாக இருக்குங்கிறதுனால சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லிக்விட் ஃபுட்ஸு, கூழ், கஞ்சி, இளநீர், மோர், நிறைய பானங்கள், ஃப்ரூட் ஜூஸ், பழச்சாறுகள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தொண்டைக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு முழுங்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக ஓய்வுங்கிறது மிக மிக அவசியம். அந்த கிருமி உள்ள நுழைஞ்சு 14வது நாளில் என்ட்ராகிட்டு 14வது நாள்லேருந்து 18 நாளுக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸ் வெளிப்படும். அவங்க அது வரைக்கும் நல்ல ஓய்வு எடுத்தாங்கன்னா, உடம்புக்கு தேவையான ஓய்வு கிடைத்ததுன்னா அந்த சிம்டம்ஸ்லாம் பாடி பெயின், பசியின்மை, அந்த டயர்ட்னஸ்ஸு, வீக்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதோடு இல்லாமல் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த ஊஃபரைட்டிஸ், அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா,
அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது மிகவும் அவசியம். இல்லைனா நம்மளுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸே வராது. எந்த காம்ப்ளிகேஷனுமே வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம அறிகுறிகள் பார்த்துட்டோம். இப்போ வந்து வீட்டு வைத்தியமாக நம்ம என்ன பார்க்கலாம், அந்த மண்ணம்மைக்கு நம்ம வந்து வீட்டு வைத்தியம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொண்ணு கட்டுவாங்க, கழுத்தில் கட்டுறது. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட இடத்துல இப்போ இங்கே வீங்கி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சூடு ஒத்தடமும் இல்லைனா குளிர் ஒத்தடமும் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த வலியும் அந்த வீக்கமும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெங்காய தண்டுகள் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி அது மேலே பத்து மாதிரி போடுவாங்க. அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆலோவேரா கற்றாழையோட ஜெல் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது. அப்புறம் ஜிஞ்சர், ட்ரைடு ஜிஞ்சர், அதாவது சுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்சி அந்த இடத்துல பத்து போடலாம். இப்போது அதுவே வந்து நமக்கு சொல்லுவாங்க, அதுவே எரிச்சலாக இருக்கும், அதை போடலாமா அப்படின்னு கேட்கலாம். அது வந்து சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இஞ்சியில் இருக்கிற அது வந்து இஞ்சி வந்து ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்கிறதுனால அது ஒரு எரிச்சல் இருக்குன்னா அது கூட நல்லெண்ணெயோ இல்லை ஆலிவ் ஆயிலோ கலந்து அது மேலே பற்ற போட்டால் அது வந்து அந்த எரிச்சல் இல்லாமல் அந்த வீக்கத்தை குறைக்கலாம், அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேப்ப இலையை அரைச்சி மஞ்சத்தூளோட கலந்து அதை வந்து பத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்ல ஓய்வு எடுக்கிறது, இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறது இல்லாமல் நம்ம இப்போ ஹோமியோபதி மெடிசனில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மம்ஸுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது. என்னெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து, அவங்களோட கேரக்டரை பொறுத்து நம்ம வந்து மெடிசன் கொடுக்கணும். இப்போது என்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்க மம்ஸ் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. என்னம்மா தொந்தரவு அப்படின்னா சிரித்தாங்க ரெண்டு பேரும். என்னென்னா, இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டான், உங்ககிட்ட மேல் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னான். சரி என்ன கம்ப்ளைண்ட்மா சொல்லுங்கள் அப்படின்னா, என்னன்னு தெரியல, இவனுக்கு வந்து ஒரு வாரமாக வந்து விதப்பை வீங்கியிருக்கு, தொட்டாலே கல் மாதிரி இருக்குது, ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அவனால் யூரின் பாஸ் பண்ண முடியல, வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறான், சாப்பிடவே மாட்றான், சோர்ந்து படுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாளாப்பா இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 டேஸாக இருக்குது, ஆனால் இப்போ 2-3 நாளாக ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்ப்பா என்ன யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஜுரம் வந்துச்சா அப்படின்னு நான் ஏதாவது கேட்குறப்போ அவங்க ஒன்றுமே இல்லை, என்னன்னு தெரியல, திடீர்னு தான் வந்துச்சு அப்படின்னா. அவங்கள்ட்ட சிம்டம்ஸ் நான் கேட்டுக்கிட்டே வர்றப்போ அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏதாவது உங்களுக்கு அம்மை ஏதாவது வந்துச்சாப்பா அப்படின்னு. ஆமாம், எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து இந்த மம்ஸ் வந்துச்சு, தாளம்மை வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு தெரியலையான்னு, அதனால் இது வருமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த விதப்பை வீக்கம்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போயுமே டாக்டர் அவன் ஒரு மேல் டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னான், நீங்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு கூச்சப்பட்டான், நான் தான் நம்ம அவங்கள்ட்ட தானே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதனால் நம்ம அவங்கள்ட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா தொட முடியாத அளவுக்கு ஒரு ரெட்னஸ்ஸு, ஒரு ஹார்ட்னஸ்ஸு, அவ்வளோ ஒரு ஸ்வெல்லிங்கு, அந்த தம்பிக்கு அப்படி ஒரு வயிற்று வலி, நடக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்வெல்லிங், அந்தளவுக்கு நல்ல ஒரு சிவியர் ஃபீவர் இருந்துச்சு. நான் கேட்டேன்ப்பா இதனால தான்ப்பா இது வந்திருக்கு, நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னப்பா எடுத்தீங்கன்னா, நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலை, அம்மா அந்த தங்கத்தில் அது கட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அதனோட அந்த மம்ஸ் வைரஸோட தாக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த விதப்பையை தாக்கியிருக்கு. அப்போ நான் சிம்டம்ஸ்லாம் கேட்டுட்டு அந்த பையனுக்கு வந்து நான் ஃபைட்டோலெக்கா 200 அப்படிங்கிற ஒரு மெடிசனை வந்து ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன். எப்படி எடுக்கணும்னா அது வந்து வாட்டர் டோஸாக எடுக்கணும். 1 லிட்டர் வாட்டர் கேனில் ஒரு 5 பில்ஸ் போட்டு அந்த தண்ணியை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து அவன் மற்ற தண்ணியோட எப்படின்னா அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் மற்ற தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, வேறு தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் ஒரு தண்ணி குடிக்கிறப்பவும் 30 ml இந்த மருந்து கலந்த தண்ணியை ஊற்றிக்கங்க, 30 ml ஊற்றி குடிக்க சொல்லுங்கள் 3 டேஸ்க்கு. இப்போ எப்போ காலி ஆகுதோ திருப்பி 5 பில்ஸ் போட்டு அது மாதிரி டைலூட் பண்ணி திருப்பி அவங்க குடிக்கிற தண்ணியில் 30 ml கலந்து இதை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனேன். ஏன்னா இப்போ ஒரு மெடிசனை வந்து நம்ம டைலூட் பண்ணுறப்போ அதனோட ட்ரக் ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு அதிகரிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரக் ஸ்ட்ரென்த் வந்து டைலூட் பண்ண அது ஹோமியோ மெடிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டைலூட் பண்ண அதனோட ட்ரக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நான் 3 டேஸ் கழித்து வர சொன்னேன். அவங்க மெடிசன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஈவினிங்கே அந்த பையன் வந்தான். அந்த பையனும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. நான் ஏதோ காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு போல், ரொம்ப பெயினாக இருக்குது போல் இருக்குது அப்படி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். மேடம் என்னால் நம்பவே முடியல, நேற்று நைட்லேருந்து தான் நான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணேன், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த வீக்கம் வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு, எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு வந்து யூரின்லாம் நல்லா ஃப்ரீயாக போகுது, அந்த இடத்துல வந்து தொட்டால் எனக்கு வலி உயிரே போயிட்டு இருந்துச்சு, இப்போ எனக்கு வலியே கிடையாது, வீக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு, கல் மாதிரி இருந்தது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
3 நாள் கழிச்சு சொல்லாமல் இன்றைக்கே வந்து சொல்லிடலாம், இல்லை மெடிசன் இன்னும் தொடர்ச்சியாக சாப்பிடணுமா இல்லை இது போதுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா 3 டேஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி வாங்கப்பா பார்ப்போம் அப்படின்னு. அதாவது அந்த 1 டேலே வந்து அந்த மெடிசனுக்கு வந்து அவ்வளோ பவர், அந்த குறைஞ்சி எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் இவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவங்க அம்மாவும், பார்த்தியாடா நீ இப்போ வரமாட்டேன்னு சொன்ன பார்த்தியா, ஒரே நாளில் மேடம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி பண்ணிடலப்பா, ஹோமியோபதி மெடிசன் சரி பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே, அது ஹோமியோபதி மெடிசன் சரி பண்ணிச்சோ என்னமோ, நீங்கள் தானே மேடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து அவ்வளோ அழகாக 1 டேயில் வந்து அந்த ஆர்கைட்டிஸ் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து அழகாக க்யூர் பண்ணி கொடுத்துருச்சு. அப்போது ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நீங்களும் மெடிசன் எடுத்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.